சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசன் இன்றைக்கும் திரையுலகில் பேசப்படும் முக்கிய பிரபலமாக இருக்கிறார் என்றால் இதற்கு முக்கிய காரணம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம்தான். கவிஞராக வேண்டும் என்று முயற்சித்த போது முதலில் அவருக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்தவர்தான் இந்த டி.ஆர். சுந்தரம். அவருக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்தவர் டி.ஆர். சுந்தரம் என்றாலும் அவருடன் பணியாற்றி மற்றவர்களை விடவும் கண்ணதாசனுக்கு அதிக சம்பளம் கொடுத்த அவர் கண்ணதாசன் மீது மிகுந்த பாசத்துடன் இருந்துள்ளார். 33 ஆண்டுகளுக்கு முன்பு அற்புதமான அந்த இளமை காலத்தில் என்னை மரியாதையோடு வரவேற்ற முதல் நகரம் சேலம். கைவிலங்கு கால்விலங்கு வில்லங்கமில்லாத அந்த நாளில் தனது பத்திரிகையின் ஆசிரியனாக மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளி டி.ஆர்.எஸ். என்னை ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்துதான் எனது எதிர்காலமே ஆரம்பமாயிற்று. பத்திரிகையிலிருந்து திரைக்கதை பாட்டு என்று என்னை வளர்த்துவிட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ். நான் மிக பயபக்தியோடு முதலாளி என்று அழைப்பது டி.ஆர்.எஸ். ஒருவரைத்தான். அவர் என்னிடம் காட்டிய அன்பையும் பரிவையும் வேறு யாரிடமும் நான் கண்டதில்லை. ஆங்கிலப் படிப்பே படித்தால்தானே என்னவோ தமிழ் மீது அளவற்ற பக்தியும் வெறியும் டி.ஆர்.எஸ்.க்கு உண்டு. அந்த நாளில் மாடர்ன் தியேட்டர்ஸில் எனக்கு 125 ரூபாய் சம்பளம். ஓ.ஏ.கே. தேவர், சீர்காழி கோவிந்தராஜன், கே.கே. சௌந்தர் எல்லாருக்குமே தலா 50 தான். அதிலிருந்து படிப்படியாக என்னை உயர்த்தினார் முதலாளி. இல்லற ஜோதிக்கு கதைவசனம் பாடல்கள் நான். அப்போது டால்மியாபுரம் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. முதலாளி லண்டன் போயிருந்தார். நாங்கள் கதையை எழுதி படத்தை முடித்து விட்டோம். அதிலே கதாநாயகன் கல்யாணமான ஒரு கவிஞன் இன்னொரு பெண்ணை அவன் தொட்டு விடுகிறான். உடனே அவன் கவிஞனுக்கே களங்கமில்லை என்று பாடுகிறாள். லண்டனிலிருந்து திரும்பிய முதலாளி இந்த பாட்டை கேட்டார். ஓஹோ, கவிஞனாக இருந்தால் இப்படி நீ எழுதுவாயா என்று கேட்டுள்ளார். ஓஹோ, கவிஞனாக இருந்தால் எந்த பெண்ணையும் தொடலாமோ, பாட்டை மாத்துடா என்றார். பிறகு களங்கமில்லா காதலிலே என்று மாற்றினோம். நான் ஜெயிலுக்கு போய்விட்டேன். படம் வெளியாகும்போது சிறையிலே இருந்தேன். வெளியே வந்ததும் மீண்டும் என்னை மாடர்ன் தியேட்டர்ஸ் அழைத்தது. சேலம் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள். சின்னஞ்சிறு பருவத்திலிருந்து ஆடி ஓடித்திருந்த அந்த காலங்கள் இனி வருமா? எனது சேலம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர் அனைவருமே மீண்டும் ஒரு பிறவி எடுத்து ஒரே இடத்தில் சந்திக்கப் போகிறோமா? மனம் இங்கும் அங்குமாக தாவுகிறது. காரணம் என்னவோ தெரியாது. சில இடங்களுக்கு போனால் மனம் உற்சாகமாக இருக்கிறது. சில இடங்களில் நரகம். சேலத்தை நினைத்து பார்த்தால் கூட எனக்கு உற்சாகம் பிறப்பதற்கு அரணாக 20 ஆண்டுகள் டி.ஆர்.எஸ். காட்டிய அன்பும் 13 ஆண்டுகளாக ராமசுந்தரம் காட்டிய பாசமும் தானே என்னவோ என்று எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.